இவ என்ன இப்படி கிடந்து உறங்குறா? அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவர் சொன்ன பரிகாரத்தை செய்யணுமே. முதல்ல போய் இவளை எழுப்புவோம். ஏ காரு, காரு, ஏட்டி கூப்பிட்ட சத்தத்துக்கு எந்திக்காளா? ஏட்டி எந்திரி. என்னம்மா சொல்லு. எந்திரி காரு. அதுக்குள்ளேயும் விடிஞ்சிட்டா? இப்பதான் தூங்குன மாதிரி இருந்துச்சு. ஏமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து எழுப்பு. 10 நிமிஷமா? ஏட்டி எந்திரி. எத்தனை சத்தம் கொடுக்கேன்? இவளெல்லாம் தடி போட்டு தான் எழுப்பணும் போல. இங்கேயே இப்படி இருக்கனா உன் மாமியா வீட்லயே இப்படி தானே இருந்திருப்ப. இப்ப என்னம்மா அவசரம் உனக்கு? இன்னும் விடிய கூட இல்ல, அதுக்குள்ளேயும் எதுக்கு எழுப்பி விட்ட? எத்தனை சத்தம் கொடுத்துருக்கேன், உனக்கு எந்திக்கிறதுக்கு வலிக்குது என்னடி? உன் மாமியா வீட்டுல என்னதான் செய்யறியோ? உனையில எப்படிதான் வச்சு பார்க்காவளோ? இங்க பாருமா, மணி என்ன ஆகுது? 4:30 தான் ஆகுதா? இப்படிலாம் என் மாமியார் வீட்டுல ஒரு நாள் கூட 4:30க்கு எதிர்ச்சது கிடையாது. நீ தாம என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துற. எதுக்கு இத்தனை மணிக்கு எழுப்பி விட்ட? இன்னும் தூக்கமே போகல. எதுவா இருந்தாலும் காலையில சொல்லு, 6 மணிக்கு எழுப்பி விடுமா. ஏட்டி ஜோசியக்காரரு ஏதோ ஒரு தோசை இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கு பரிகாரம் செய்யணும். ஒழுங்கா போய் பொடு பொடுன்னு குளிச்சு போட்டு என் கூட வா. என்னது தோசை இருக்கா? எந்த ஜோசியக்காரரு சொன்னாருமா? நேற்று கிளி ஜோசியம் பார்க்குற ஆள் வந்துச்சு, அவர்கிட்ட தான் கேட்டேன். என்னலாமோ ஒன்று பண்ணணுமாம்டி. நீ தலைக்கு குளிச்சிருக்கையில ஏதோ கழிப்பை மிதிச்சிட்டியா தாண்டி வந்துட்டியோ என்னமோ ஒன்று பண்ணியிருக்க. அது உனக்கு பீடை பிடிச்ச மாதிரி இருக்கு, அதெல்லாம் கழிக்கணும். ஒழுங்காக என் கூட கிளம்பி டக்குன்னு ஒரு துணி எடுத்து போட்டுட்டு அம்மா கூட வா பார்ப்போம். கடன்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஆற்றுல போய் 3 முங்கணுமா, முங்கிட்டு எந்திரிச்சு வருவோம். எந்த காலத்துலம்மா இருக்க? போயும் அதுவும் கிளி ஜூசியம் பண்றவங்களா சொல்றத போய் நம்பி நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளையவும் எழுப்பி விட்ட. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாமா. எனக்கு ஒரு தோசமும் பிடிக்கல, ஒன்றும் இல்லை. நானும் சக்தியும் சந்தோஷமா இருக்கோம். நீ பேசாம போமா. சும்மா அது இதுன்னு நீயும் குழம்பி என்னையும் குழப்பி விட்டுட்டு இருக்காத. சரி என்னவோ இருந்துட்டு போகுது காரு, இதை செஞ்சிடேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதே செஞ்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சரி நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச பீடையெல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் கழிச்சு விட்டோன்னு. ஏம்மா நீ இப்படி இருக்க? கிளம்பு மக்களே. அவன் சொன்னதுலேருந்து எனக்கு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே படப்படன்னு வருது. நீ என்னன்னா அசால்ட்டாக சொல்கிற. அது உண்மையோ பொய்யோ பண்ணுறத பண்ணிடுவோம் வா. ஸோ சீக்கிரம் போடுன்னு வா, நான் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாரேன். என்ன பிள்ளைகளு, நம்ம அம்மா சொல்கிற பேச்சை மீற மாட்டோம். அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா பேச்ச எதுவும் எதிர்த்து பேச மாட்டோம், எல்லாத்தையும் சரின்னு கேட்போம். இப்போ உள்ள பிள்ளைகளு எல்லாம் உச்சி கொம்பில் தான் நிற்காவ, நம்ம பேச்ச ஒன்றும் கேட்க மாட்டேக்காளுவ. சப்பா முடியலை, ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இதில் இந்த அம்மா வேற. சரி அம்மா காண்டியாவது குளிச்சு கிளம்புவோம். பண்ணுறதே பண்ணுறோம், இப்படி விடிய காலையிலையே பண்ணணும். இன்னும் விடிய கூட இல்லையே. இந்தாட்டி இதில் தான் அவர் கொடுத்த தகடு மற்ற பொருளெல்லாம் இருக்கு. தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று இந்த பக்கம் 3 சுற்று அந்த பக்கம் 3 சுற்று சுற்றிட்டு அப்படியே ஆற்றுக்குள்ளே விட்டுட்டு 3 முங்கு நல்லா முங்கிட்டு எந்திரிச்சு வா. ஆளுவ வர முன்னாடி செய். கூடு. இங்கே பாரு மக்களே, இது விளையாட்டு காரியம் இல்லை, ஒழுங்காக சொன்னதை கரெக்டாக செய்யணும். சரிம்மா. போதும் வா வா. ஏம்மா முடிச்சிட்டேன், போவோமா? வீட்டில் போய் தூங்க போகிறேன். தூங்குறதுலையே இருப்பா, திரும்பி பார்க்காம போகணுங்காரு, அதான் ரொம்ப முக்கியம். நீயும் திரும்பக்கூடாது, நானும் திரும்பக்கூடாது. ஏம்மா திரும்பி பார்த்தா பேய் எதுவும் பின்னாடி வந்துருமா? சிரிக்காத, சொல்கிறத கேளு. திரும்பி பார்க்காம பேசாமல் அப்படியே பேரணும் வீடு வரைக்கும். யாரு கூப்பிட்டாலும் மூச்சே காட்டாத. சரி, இப்போ எப்படி போகிறேன் பாரு. போ. அங்க போறதுக்கு குதிரைவாள் தானே, என்ன இப்படி நினைஞ்சு ஈரமா போயிட்டு இருக்கா? காரு, குதிரைவாளு. என்ன சக்தி வயசு மாதிரி கேக்கு? எம்மா இவி கூப்பிடுறாவ. திரும்பி பார்க்காம போட்டி. என்ன இது, கூப்பிட என்னன்னே கேட்காம போறாங்க 2 பேரும்.
ஏய் காரு, காரு. எம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவம்மா. எனக்கும் தெரியுது, போ. என்னவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசுங்கோ. என்ன அத்தைக்கு நம்ம மேல எதுவும் கோவமா? அத்தை, காருண்யா. ச்சே, இந்த அம்மா வேற திரும்பவும் விட மாட்டுக்கா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அட, என்ன இது? ஏன் இப்படி பண்றாங்க? நம்ம அம்மா எதுவும் சண்டை போட்டுருச்சா என்னன்னு தெரியலையே. ரெண்டு பேரும் இப்படி அமைதியா போறாங்க. கூப்பிட கூப்பிட என்னன்னு கூட கேட்க மாட்டுறாங்க. அந்த அளவுக்கு என் மேல என்ன கோவமா இருக்கும்? சரி, வீட்டில் போய் பேசுவோம். வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கே போவோம். நம்ம அம்மாட்ட கேட்டதான் தெரியும். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இப்பதான் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் யாரு குண்டு தூக்கி போட்டா? சோ, எல்லாம் ஒன்னாலதான். ஏமா இப்படி பண்ற? அவிய என்னைய பத்தி என்ன நினைச்சிருப்பாவ? என்ன கார இப்படி பேசுற? நான் என்னமோ வேணும்னே எல்லாம் பண்ண மாதிரி சொல்ற. போ, மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு ஒரு கழிப்பு கழிக்கிறதுக்காண்டி கூட்டு போனா அம்மா. வேணாம் வேணாம் அப்படிலாம் சொல்லாத. கோயிலுக்கு வேண்டுதல் இருந்துச்சு, சின்ன பரிகாரம் செய்யறதுக்காண்டி போனோம். வரும்போது திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாவ. அதனால தான் நீங்கள் கூப்பிட கூப்பிட கேட்கல, அப்படியே அமைதியாக வந்துட்டோம் அப்படின்னு இதை மட்டும் சொல்லு. போமா, அவியலுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏட்டி, நம்ம மாப்பிள்ள தானே, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டா. ஒரு தங்கமான பையன். ஒரு ஃபோன் போட்டு சொல்லிருட்டி, நான் போய் காப்பியை போட்டு கொண்டு வரேன். இந்த அம்மா வேற எல்லாத்தையும் அசால்ட்டா சொல்லிட்டு போகுது. முதல்ல ஃபோனை எடுத்துட்டு வந்து சக்திக்கு கால் பண்ணுவோம். அம்புஜக்கா, எக்கோய். ஐயே, இந்த அண்ணல்ல உட்காந்துருக்காவ. நம்ம பேசாம உள்ள வந்துட்டோமே, கதவை திறந்துட்டு. வாமா தங்கச்சி, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. அம்புஜக்கா இல்லையோ? அடுப்படியில நிப்பாமா, போய் பாரு. என்ன சின்சியரா எதையோ உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்காவ. சரி, என்னமோ பண்ணட்டு, நம்மளுக்கு என்ன. ஏ அம்புஜக்கோய். என்ன சின்ன பொண்ணு சத்தங்கக்கு? ஓ, வா சின்ன பொண்ணு. ஏக்கா, என்ன வேலை இன்னும் முடியலையா? ஆமாட்டி, இட்லி மாவுக்கு ஊற போட்டிருந்தேன். இப்பதான் உளுந்த வலிச்சு வச்சுட்டு அரிசி தட்டி வச்சிருக்கேன், பாத்துக்கோ. அப்பா அம்புஜக்காக்கு வேலை ஹெவியா இருக்கும் போலயே. வேலை வீட்டில் இருக்க ஆளுக்கு எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது என்ன கேள்வி? சரி, நீ என்ன விஷயமா வந்த, அதை சொல்லு. எங்க அம்மா கொஞ்சம் ஜாமான் வாங்கணும்னு சொன்னாக்கா, அதான் நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகலாமான்னு பார்த்தேன். நீங்களும் வாரீங்களா எப்படி? இப்பமே எந்த கடைடி திறந்திருப்பான்? ஏக்கா, நீ வேற. சூப்பர் மார்க்கெட்லாம் 8 மணிக்கே திறந்துருவாக்கா. அப்படியா? இப்போ முடியாத, இப்போ வேலை நிறைய கிடக்கு. இந்தா பாலை வாங்கி வச்சிருக்கேன், பாலை காய்ச்சி காப்பி போட்டு கொடுத்து காலையிலக்கு உப்புமா தான் கிண்ட போகிறேன். உப்புமாவையும் கிண்டி கொடுத்து மாவெல்லாம் வலிச்சு வச்சுட்டு கீரையை ஆஞ்சி குழம்பு வச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சாதான் அந்த இடத்த விட்டு நவள முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்புஜக்கா, சொல்லிட்டு போவதான் வந்தேன். அப்போ நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சு கிளம்பிட்டு ஒரு ஃபோன் அடிங்க, நான் வாரேன். போயிட்டு வருவோமா இப்படி? போவோம் சின்ன பொண்ணு. எனக்கும் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, பார்த்துக்கோ. தனியாக போனால் இப்போ அப்போன்னு போகாமல் கிடைக்கேன். உளுத்தம்பருப்பு, சீரகம், என் கடுகு கூட காலி ஆகிட்டுடி. இந்த பொட்டி கடையில் தான் இம்புட்டு காணு வாங்கி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பசாருக்கு எங்கேயாவது போனால் தான் மொத்தமாக வாங்கிட்டு வர முடியும். நானும் வாரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் அடிக்கேன்னு. ஆட்டும்க்கா, இன்னும் 4 முடிய கேட்கணும். எப்படியும் அது வந்துடும். அப்புறம் உமா வேற கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும்னு சொன்னான். அவள்கிட்டையும் லிஸ்ட்டை வாங்கிட்டு போயிடுவோம். அதை கிருஷ்ணாவே எல்லாம் வாங்கி கொடுத்துருவானே. என்ன வாங்கணும் அவளுக்கு? இல்லைக்கா, வீட்லேயே இருக்கா. நம்ம கூட தான் வந்தாலும் வருவான்னு நினைக்கேன். என்னமோ அவளுக்கு சில பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுமா. ஆட்டும், அதான் உன் மாமியா இருக்காவல்ல, பிள்ளைய பார்த்துக்குவாவ. சரி சின்ன பொண்ணு, அப்போ யாரை கூப்பிடணுமோ கூப்பிடு, அப்படியே போயிட்டு வருவோம். சரி அம்புஜக்கா, அப்போ நான் வாரேன். ஏமட்டி அதுக்குள்ளேயும் போற? இருந்து காப்பி குடிச்சு எடுத்துட்டு போ. உங்க அம்மா வீட்டில் தானே இருக்க. உன் புருஷன் வீட்டில் இருந்தாவது சரி, உன் மாமியை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே தானே இருக்க. காலைல சுடு தண்ணியை ஊதுன மாட்டில் ஓடணும் நின்றுட்டு இருக்க.
ஏன் அம்புஜக்கா, நானே இனிமே தான் லட்சு வீட்டில் போய் பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். அப்புறம் எங்கள் அம்மா வாரியில் தூக்கிட்டு பின்னாடி வந்துட போறா. நான் போயிட்டு வரேங்க்கா. சரிடி, அப்ப போயிட்டு வா. போய் நீ கிளம்பி வச்சு நில்லு. மலையோரம் வீசும் காத்து மனசோட பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா.